ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் ருட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே டேரெக்டாக வந்து லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் தான் வைப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே செக்ரிகேட் பண்ணுவேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:39க்குலாம் இன்றைக்கி வந்தாச்சு. வந்ததுமே டேரெக்டாக ஃப்ளவினுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுத்துட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் வீட்டில் யாராவது இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். ஸோ டிவி ஆன் பண்ணி மேபி எனக்கு பிடிச்ச பாட்டு இல்லைனா சில டைமில் நாடகம் ஏதாவது போட்டு விடுவேன். உட்காந்து பார்க்க மாட்டேன், பட் காதில் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி ஏதாவது பிடிச்ச பாடம் அது மாதிரி ஏதாவது ஓடிச்சுன்னா ப்ளே பண்ணி விட்டுட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி வந்து அவன் பால் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால் பால் காய்ச்சி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டே போய் அவன் விளையாடுவான். ஸோ பால் இங்கே காய்ச்சிட்டு இருக்கேன் நான். பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ஹஸ்பண்ட் வரும்போது ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த ஒரு நாளில் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு எல்லா நாளுமே இதுதான் அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி இந்த வேலை. ஸோ ஃபிஷ் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் லேட் ஈவினிங் இல்லைனா நைட்டு டின்னர் அப்போது சாப்பிட்றதுக்கு வறுத்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 டைப் வஞ்சனம், ஷீலா, அதுக்கப்புறம் பாறைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி 2-3 டைப் இருக்கிறத எடுத்து சும்மா நைட் சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன். ஸோ பால் வந்து கொதிச்சிடுச்சு. எனக்கு வந்து காஃபி போட்டுக்கிறேன். ஸோ காஃபி போட்டு நான் போயிட்டு முதல்ல குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். மீதி பால் வந்து அவனுக்கு ஆற வச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஹாட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த ஃபிஷ்ஷை ஒரு 3-4 டைம் கழுவுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ போய் உட்காந்து இந்த கப் ஆஃப் டீ நல்லா குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த கப் ஆஃப் டீ குடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒர்க் திரும்ப பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணுற ஃபிஷ்ஷை ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த சிக்கன் பவுடர் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி, அந்த பவுடரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு அது 2 நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதையும் அதுக்கப்புறம் குழம்புக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது அந்த பிளேட்டில் இருக்க. ஸோ அதையும் அது கூடயே வச்சிடுறேன். மற்றபடி கவுண்டர் டாப்பில் தேவையில்லாத இருக்கிறத எடுத்து வச்சுருவேன். அது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பூண்டும் வெங்காயமும் உரிச்சிட்ருக்காங்க. என்னை புளி வந்து ஊற வைக்க சொன்னாங்க, ஃபிஷ் குழம்பு இன்றைக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ பை த டைம் பார்த்திங்கன்னா ஃப்ளவினுக்கு பால் ஆறிடுச்சு. ஸோ அவனுக்கு அதை ஊற்றி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே வந்து சிங்கில் போடுவேன். போட்டுட்டு ஒரு சில டைம் உடனேவே நான் அதை செஞ்சுருவேன், அதாவது கழுவிடுவேன். இப்போ ஸ்நாக் வந்து ஏதாவது வந்து செய்கிறோம், இப்போ ஒரு சாண்ட்விச்சோ ஒரு கட்லெட்டோ இல்லை ஏதாவது சுண்டல் அவிக்கணும், அது மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை அடுப்பில் வைக்கிற நேரத்தில் சைட் பை சைடு நான் இதை வந்து க்ளீன் பண்ணுவேன், வாஷ் பண்ணிடுவேன். இல்லைனா இது இப்படியே தான் இருக்கும். நைட்டு டின்னர் செய்கிறப்போ சைட் பை சைடு அதை க்ளீன் பண்ணுவேன். இல்லை எப்பயாச்சும் அது வந்து டைம் பொறுத்து அன்னைக்கோட ஒர்க்கு அந்த மூட் பொறுத்து இருக்கிறது. இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபிஷ் கழுவுறது கொள்றதுலாம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. எனக்கு ஃபிஷ்ஷு இந்த சிக்கன்லாம் வந்து நிறைய தடவை கழுவுனா தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் கழுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க குழம்பு வைக்க போகிற டைமில் நானே வாஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போது இது வந்து இந்த ஃபிஷ் கழுவுனேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவுற தண்ணி, ஒரு டைம் 2 டைம் கழுவுற தண்ணி எடுத்து வச்சுருப்பேன். ரோசஸ்க்கு ஊற்றுவேன். ஒரு நல்ல ஃபர்டிலைசர் அது. ஸோ அதனால் அதை ஊற்றிட்டு வந்தேன். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே பாதி ரெடி ஆகிட்டுருக்கு. அது மாதிரி மற்ற எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். சாயந்தரம் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை செஞ்சுருவேன். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வெளியில் வாசல் பெருக்கணும் இல்லையா, ஸோ அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ வாசல் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆவேன். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீ வச்சுட்டு அந்த டைமில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை அதை ஏதாவது வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏதாவது வாஷ் பண்ணுவோம். அப்புறம் வெளியில் போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆவேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை அதான் அந்த நாள் பொறுத்து டின்னர் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா உட்காந்து படிக்க வைப்பேன் ஃப்ளவினுக்கு. அது வந்து படிக்க வைப்பேன்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். ப்ரீகிட்ஸ் தான் போகிறான் அவன். ஸோ அதனால் 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் அவனுக்கு. ஸோ அவனுக்கு படிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆஸ் யூஷுவல் அது மாதிரி ஏதாவது ஒரு வேலை நடுவில் வந்துச்சுன்னா அது மாதிரி போகும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு
தலை சீவிட்டு இருக்கேன். ஸோ தலை சீவுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் தலை சீவிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் டன். மீன் மட்டும்தான் போட்டு இறக்கணும். ஸோ அதனால் ஃப்ளவினுக்கு வந்து இப்போ படிக்க சொல்லி கொடுக்குறேன். ஓகே, வெரி குட். இது இண்டிகோ. இது இந்தியா. வெரி குட். இது இண்டிகோ. வெரி குட். இது இண்டிகோ. சரி. இது வெரி குட். பென்சில். வெரி குட். அப்புறம் ஐ ஐ ஐ ஐ ஐ. ஸோ நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் படிக்கிறதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா வந்து இந்த குழம்பு வச்சுட்டே மீனும் வறுத்துட்டாங்க. ஸோ மீனும் உட்காந்து சாப்பிட வச்சாச்சு அவனை. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம். ஏன் திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவினுக்கு வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண புதுசில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றுமே சொல்லவே இல்லை. போயிட்டு பயங்கர அழுது வாமிட்லாம் பண்ணி ரொம்ப ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ப்ரீகேஜி தான் படிக்கிறான் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து ரைம்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து சடனாக தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்டேஜில் நல்ல ரைம்ஸ் சொன்னீன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கி தரேன், ரொம்ப நாளாக கேட்குறல, அம்மம்மா வீட்டில் இருக்க மாதிரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா ஒரு என்கரேஜ் பண்ணால் செய்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்ல மாட்டான், அழுவான், பயப்படுவான் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் மேபி நாங்கள் சொன்னதுனால அந்த வாங்கி தரோன்னு சொன்னதுனால சொல்லிட்டானா, இல்லை அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டானா, அந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரோட பழகிட்டானா அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப அழகாக ஸ்டேஜில் சொல்லிட்டான். அதுவும் இல்லாத சாயந்தரம் வந்து அவங்க அப்பா ஸ்கூல்லேருந்து அன்றைக்கி அவங்க தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டாக அவங்கள பார்த்ததுமே வந்து நான் கரெக்டாக ஸ்டேஜில் சொல்லிட்டேன் டாடி, எனக்கு மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். ஸோ அதனால் அதை வந்து ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஃபஸ்ட் டைம் நம்ம சொல்லி அதை கரெக்டாக செஞ்சுட்டா. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் இட். இது தான் வாங்கியிருக்கோம். அன்றைக்கி வந்து ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செட் பண்ணி எடுத்து வைக்கவே நைட் ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைட் நாங்கள் வந்து ஆல்ரெடி குழம்பு வச்சாச்சு இல்லையா? ஸோ இட்லி மட்டும் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டே இதை வந்து நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். செஞ்சு இதெல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.